Hey guys, welcome to our channel. இன்னைக்கு நாம கேட்க போற ஆடியோ புக் என்னன்னா ஜாய் த ஹாப்பினஸ் தட் கம்ஸ் ஃப்ரம் விதின். இந்த புத்தகத்தோட ஆத்தர் யாருன்னா ஓஷோ. இந்த ஆடியோ புக்குல இந்த புத்தகத்தோட முழு சாரத்தையும் எசன்ஸ் மெதுவாக ஆழமாக நிறைய உதாரணங்களோட ஒரு தமிழ் யூடியூப் ஆடியோ புக் ஸ்டைல்ல பார்க்க போறோம். முதல்ல இந்த புத்தகத்துல இருக்கிற எல்லா டாபிக்குகளையும் ஒரு தடவை படிச்சு சொல்லுறேன். அதுக்கப்புறம் ஒன்னா ஒவ்வொரு டாபிக்கையும் ரொம்ப ஆழமா விளக்கப் போறோம். அப்படின்னா இந்த புத்தகத்துல நாம பார்க்க போற டாபிக்குகள் என்னன்னா: டாபிக் நம்பர் 1 அறிமுகம், மகிழ்ச்சியை தேடும் பயணம். டாபிக் நம்பர் 2 மகிழ்ச்சியின் இயல்பு. டாபிக் நம்பர் 3 மகிழ்ச்சிக்கான தடைகள். டாபிக் நம்பர் 4 மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி. டாபிக் நம்பர் 5 கேள்விகளும் பதில்களும். டாபிக் நம்பர் 6 மகிழ்ச்சிக்கான தியானங்கள். டாபிக் நம்பர் 7 முடிவுரை, வாழ்க்கையை கொண்டாடுவோம். இந்த எல்லா டாபிக்குகளையும் நாம ஒன்னா ரொம்ப ஆழமா எளிமையான உதாரணங்களோட நம்ம தினசரி வாழ்க்கையோட இணைத்து பார்க்க போறோம். சரி, இப்போ நம்ம முதல் டாபிக்குக்கு போகலாம். டாபிக் 1 அறிமுகம், மகிழ்ச்சியை தேடும் பயணம். நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ஒரு பொதுவான தேடலில்தான் இருக்கோம். அந்த தேடல் என்னன்னா, நான் சந்தோஷமா இருக்கணும். சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பள்ளி மாணவரா இருந்தாலும் சரி, ஆபீஸ்க்கு போற ஊழியரா இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்றவரா இருந்தாலும் சரி, ஓய்வு வாழ்க்கை வாழ்றவரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் உள்ளுக்குள் இருக்கிற ஒரே ஒரு ஆசை, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும். ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. ஹாப்பினஸ் நான் என்ன? அதை எங்க தேடுறோம்? நம்ம வாழ்க்கையில நடக்கிற நிறைய விஷயங்களை பார்த்தா நம்ம ஹாப்பினஸை வெளியில இருக்கிற ஒரு பொருள் மாதிரி நினைக்கிறோம். புது போன் வாங்கினா ஹாப்பி, சம்பளம் அதிகமானா ஹாப்பி, ப்ரமோஷன் கிடைச்சா ஹாப்பி, புது கார் வாங்கினா ஹாப்பி, கல்யாணம் ஆனா ஹாப்பி, வெளிநாட்டுக்கு திரி போனா ஹாப்பி. இந்த லிஸ்டுக்கு முடிவே இல்லை. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு போன் வாங்குறீங்க. முதல் நாள் எக்ஸைட்மெண்ட் வேற லெவல். பாக்ஸ் ஓபன் பண்ற ஃபீலிங், அந்த புதிய போனோட வாசனை, செட்டப் பண்றது, ஃப்ரெண்ட்ஸ்க்கு காட்டுறது, எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா 2 வாரம் கழிச்சு என்ன ஆகுது? அதே போன் ஒரு சாதாரண பொருளா மாறிடும். அதை பார்த்து தினமும் எக்ஸைட் ஆகஸ்ட் மாட்டோம். அதே மாதிரி புது பைக் வாங்கும்போது எவ்வளவு சந்தோஷம். முதல் சில நாட்கள் தினமும் சுத்தம் பண்ணுவோம், போட்டோ எடுப்போம், ரொம்ப கேர் பண்ணுவோம். ஆனா சில மாதங்கள் கழிச்சு அதுவும் ரொட்டீன் ஆயிடும். இதுல போனோட தப்பும் இல்லை, பைக்கோட தப்பும் இல்லை. ஆனா நம்ம சந்தோஷத்தை நிரந்தரமா வெளியில இருக்கிற விஷயங்கள் மேல வைத்துட்டோம்னா அது தற்காலிகமாத்தான் இருக்கும். இந்த டாபிக்கோட முக்கியமான கருத்து என்னன்னா, மனிதன் எப்போதுமே மகிழ்ச்சியை தேடிக்கிட்டே இருக்கான். ஆனா பெரிய பிரச்சனை என்னன்னா, தேட வேண்டிய இடத்துல தேடாம வேற இடத்துல தேடுறோம். ஒரு உதாரணம் பாருங்க. ஒருத்தர் தன்னோட கண்ணாடியை தலையிலேயே வச்சுக்கிட்டு வீடு முழுக்க தேடுறாரு. சோஃபா கீழ பாக்குறாரு, டேபிள் மேல பாக்குறாரு, கிச்சன்ல பாக்குறாரு, குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு என் கண்ணாடி எங்க இன்னும் கேக்குறாரு. கடைசில ஒருத்தர் வந்து, அண்ணா, அது உங்க தலையிலதான் இருக்குன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் சிரிப்பு வரும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலும் நடக்குது. நம்ம தேடுற மகிழ்ச்சி நம்ம உள்ளேயே இருக்கு. ஆனா அதை வெளியில தேடிக்கிட்டு இருக்கோம். இதனால வெளியில இருக்கிற விஷயங்களை ரசிக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. கண்டிப்பா ரசிக்கலாம். குடும்பத்தோட நேரம் செலவழிங்க, நண்பர்களோட சிரிச்சு பேசுங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, பயணம் பண்ணுங்க, வெற்றியை கொண்டாடுங்க.
ஆனா ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த அனுபவங்கள் மகிழ்ச்சிக்கான காரணமா இருக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம உள்ள இருக்கிற மகிழ்ச்சியை வெளிப்படுத்துற ஒரு வாய்ப்பா இருக்கணும். டாபிக் 2, மகிழ்ச்சியின் இயல்பு. இப்போ நம்ம இரண்டாவது டாபிக்குக்கு வந்துட்டோம். தி நேச்சர் ஆஃப் ஜாய், மகிழ்ச்சியின் இயல்பு. இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். ஏன்னா மகிழ்ச்சி என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலைன்னா அதை வாழ்க்கையில தேடி கண்டுபிடிக்கிற வாய்ப்பும் ரொம்ப குறைவு. நம்ம என்ன தேடுறோம்னு தெரியாம ஒரு பயணத்தை ஆரம்பிச்சா எந்த திசையில போனாலும் இலக்கை அடைய முடியாது. நம்ம தினசரி வாழ்க்கையில ஒரு வார்த்தையே ரொம்ப பயன்படுத்துவோம். ஹாப்பியா இருக்கேன் ஹூட், ஹாப்பி இல்லை ஹூட், சந்தோஷமா இருக்கேன் ஹூட். ஆனா கொஞ்சம் ஆழமா பார்த்தா ஹாப்பினஸும் ஜாய் ஒண்ணு இல்லை. ஹாப்பினஸ் பொதுவா ஒரு காரணத்தால வரும். ஜாய்க்கு அவ்வளவு காரணம் தேவையில்லை. உதாரணத்துக்கு, நீங்க ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்க மேனேஜர் கூப்பிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு ப்ரமோஷன் ஹூட் ன்னு சொல்றாரு. உடனே முகத்துல சிரிப்பு, இதயத்துல உற்சாகம். அது ஹாப்பினஸ். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஜாய் கொஞ்சம் வேற. எதுவுமே ஸ்பெஷலா நடக்கலன்னாலும் உள்ளுக்குள் ஒரு அமைதி இருக்கும், ஒரு லேசான உணர்வு இருக்கும், ஒரு முழுமையான உணர்வு இருக்கும். அதை அனுபவிச்சாதான் முழுசா புரியும். காலை சீக்கிரம் எழுந்து வீட்டில எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பால்கனியில உட்கார்ந்து ஒரு கப் காபி குடிக்கிறீங்க. மழை பெய்து முடிஞ்சிருக்கு. மெதுவான காற்று வீசுது. பறவைகளோட சத்தம் கேக்குது. அந்த சில நிமிடங்கள்ல பெரிய விஷயம் எதுவும் நடக்கல. லாட்டரி அடிக்கல, ப்ரமோஷன் கிடைக்கல, பிறந்த நாள் இல்லை. ஆனா அந்த அமைதியில ஒரு நிம்மதி இருக்கும். அதுதான் ஜாய்க்கு மிக அருகில இருக்கிற அனுபவம். நம்ம பெரியவங்களா ஆன பிறகு எல்லாத்தையும் ஒப்பிட ஆரம்பிக்கிறோம். அவனை விட நான் நல்லா இருக்கணும். என் சம்பளம் எவ்வளவு? என் கார் என்ன? என் போன் லேட்டஸ்டா? என் வீடு பெரியதா? என் ஃபாலோவர்ஸ் எவ்வளவு? ஒப்பீடு வந்த உடனே மகிழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும். மகிழ்ச்சிக்கான மிகப்பெரிய எதிரி ஒப்பீடுதான். ஒரு உதாரணம். 2 பேர் ஒரே ரெஸ்டாரண்ட்க்கு போறாங்க. ஒருத்தர் சாப்பாட்டை ரசிக்கிறார், குடும்பத்தோட பேசுறார், சிரிக்கிறார். இன்னொருத்தர் என்ன பண்றார்? பக்கத்து டேபிள்ல இருக்கிறவங்க என்ன ஆர்டர் பண்ணாங்க, அவங்க போன் என்ன மாடல், அவங்க டிரெஸ் எவ்வளவு காஸ்ட்லி, அதைத்தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கார். 2 பேரும் ஒரே சாப்பாட்டைத்தான் சாப்பிடுறாங்க. ஆனா அனுபவம் 2 பேருக்கும் வேற. ஏன்? ஒருத்தர் நிகழ்காலத்துல முழுமையா இருக்கார், இன்னொருத்தர் மனசுக்குள்ள ஒப்பிட்டுக்கிட்டே இருக்கார். இந்த டாபிக் நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லுது. மகிழ்ச்சின்னா எதிர்காலத்துல அடைய வேண்டிய ஒரு இலக்கு இல்லையோ. நம்ம ரொம்ப நாளா என்ன சொல்லிக்கிட்டு இருப்போம்? இன்னும் கொஞ்சம் சம்பளம் அதிகமாகட்டும், அப்புறம் சந்தோஷமா இருப்பேன், லோன் முடிஞ்சிடட்டும், அப்புறம் லைஃபை என்ஜாய் பண்ணலாம், பசங்க செட்டில் ஆகட்டும், அப்புறம் நிம்மதியா இருப்பேன், ரிட்டையர்மெண்ட் வந்த பிறகுதான் வாழ்க்கையை ரசிக்கலாம். ஆனா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு இலக்கை அடைந்த உடனே அடுத்த இலக்கு ரெடியா இருக்கும். சம்பளம் அதிகமாச்சுனா அடுத்த இன்கிரிமெண்ட், கார் வாங்கிட்டோம்னா அடுத்த லக்ஸுரி கார், அபார்ட்மெண்ட் வாங்கிட்டோம்னா தனி வீடு, ப்ரமோஷன் கிடைச்சுச்சுனா அடுத்த டெசிக்னேஷன். மனசுக்கு முடிவு கோடே கிடையாது. அதனால மகிழ்ச்சி எதிர்காலத்துல காத்துக்கிட்டு இருக்காது. மகிழ்ச்சி எப்போதும் நிகழ்காலத்தில்தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடலை கேட்கும்போது முதல் சில வினாடிகளுக்கு மனசு அமைதியாகிடும். இயற்கையில நடக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவோம். சூரிய அஸ்தமனத்தை பார்க்கும்போது சில நொடிகளுக்கு எண்ணங்கள் குறைஞ்சிடும். ஒரு குழந்தை சிரிக்கும்போது நாமளும் தானாக சிரிச்சிடுவோம்.
இந்த தருணங்கள்ல என்ன பொதுவா இருக்கு? மனசு கொஞ்சம் மெதுவாகிறதையோ? மகிழ்ச்சியோட இயல்பு என்னன்னா அது அமைதிக்கு ரொம்ப நெருக்கமானதையோ? மனசு ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது மகிழ்ச்சியை உணரது கஷ்டம். நாளைக்கு என்ன? நேத்து என்ன நடந்துச்சு? அவன் என்ன சொன்னான்? நான் என்ன இழந்துட்டேன்? இந்த மாதிரி தொடர்ந்து ஓடுற எண்ணங்கள் நம்ம சக்தியையே உறிஞ்சிடும். அதனால சில நேரம் சும்மா உட்கார்ந்து அமைதியே அனுபவிப்பது கூட ஒரு பெரிய பரிசு. இங்க இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. மகிழ்ச்சியை பகிர்ந்தால் அது குறையாது, அதிகமாகும். ஜூட் ஒரு உதாரணம். ஒரு அந்நியர் ரோடு கணக்க கஷ்டப்படுறாரு. நீங்க போய் உதவி பண்றீங்க. அதனால உங்க வங்கி கணக்குல பணம் சேரல, ப்ரமோஷனும் கிடைக்கல. ஆனா உள்ளுக்குள் ஒரு இதமான உணர்வு வரும். யாராவது மனசார நன்றின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த உணர்வு எங்கிருந்து வந்தது? உள்ளிருந்து. யூட் அதே மாதிரி வீட்டுல அம்மா சமைக்கும்போது பாராட்டுங்க. நண்பர் கஷ்டத்துல இருந்தா அவர் கூட கொஞ்சம் நேரம் செலவிடுங்க. சின்ன பசங்களோட சிரிச்சு விளையாடுங்க. ஒரு செடிக்கு தினமும் தண்ணீர் ஊத்துங்க. தெரு நாய்க்கு சாப்பாடு கொடுங்க. இந்த எளிமையான செயல்கள்ல ஒரு ஆழமான திருப்தி இருக்கும். ஏன்னா மகிழ்ச்சி என்பது சேகரிப்பதிலே இல்லை, இணைவதிலே இருக்கு. யூட் நம்ம சமூகம் நமக்கு பெரும்பாலும் வெற்றியை பற்றிதான் கற்றுக் கொடுக்குது. நல்ல மார்க், நல்ல வேலை, அதிக வருமானம், உயர்ந்த அந்தஸ்து, பெரிய பதவி, இவையெல்லாம் வாழ்க்கைக்கு பயனுள்ளதுதான். ஆனா உள்ளார்ந்த மகிழ்ச்சியைப் பற்றி யாரும் பெருசா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதனால நாம வெளியில எல்லாத்தையும் மேம்படுத்திக்கிட்டே இருப்போம். வீடு மேம்படும், வேலை மேம்படும், வாழ்க்கை முறை மேம்படும். ஆனா சில நேரம் உள்ளுக்குள் இருக்கிற வெறுமை மட்டும் மாறவே மாறாது. இந்த டாபிக் சொல்லுற முக்கியமான செய்தி என்னன்னா, மகிழ்ச்சின்னு புதுசா உருவாக்க வேண்டிய உணர்வு இல்லையோ, அது ஏற்கனவே நம்ம உள்ளேயே இருக்கு. மேகங்கள் சூரியனை மறைக்கிற மாதிரி. மன அழுத்தம், பயம், ஒப்பீடு, பேராசை, அகங்காரம், தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்கள், இவை எல்லாம் அந்த மகிழ்ச்சியை மூடி வைக்குது. மேகங்கள் விலகினா சூரியன் மறுபடியும் தெரியும். அதே மாதிரி மனசு கொஞ்சம் அமைதியானா நம்ம உண்மையான இயல்பான மகிழ்ச்சி தானாக வெளிப்படும். அதனால மகிழ்ச்சின்னா வெளியில போய் தேட வேண்டிய பொக்கிஷம் இல்லை. அது நம்ம உள்ளுக்குள் ஏற்கனவே இருக்கிற ஒரு இயற்கையான நிலை. அதை உணர்ந்து கொள்வதுதான் வாழ்க்கையில உண்மையான மாற்றத்துக்கான முதல் படி. டாபிக் 3, மகிழ்ச்சிக்கான தடைகள். இப்போ நம்ம 3வது டாபிக்குக்கு வந்துட்டோம். மகிழ்ச்சிக்கான தடைகள். முந்தைய டாபிக்குல மகிழ்ச்சி என்ன, அது எங்க இருக்கு, அது நம்ம உள்ளார்ந்த இயல்பான நிலைன்னு பார்த்தோம். ஆனா இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. மகிழ்ச்சி ஏற்கனவே நம்ம உள்ளேயே இருந்தா ஏன் அதை தினசரி வாழ்க்கையில அனுபவிக்க முடியல? எது நம்ம தடுக்குது? அதை புரிஞ்சிக்க இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில நேரம் நமக்கு புதுசா எதுவும் தேவையில்லை. ஏற்கனவே இருக்கிற அழகான அனுபவத்தை மூடிக்கிட்டு இருக்கிற தடைகளை நீக்கினாலே போதும். ஒரு எளிய உதாரணம் பார்ப்போம். ஒரு அறையில ஜன்னல் இருக்கு. வெளியில நல்ல சூரிய வெளிச்சம் இருக்கு. ஆனா ஜன்னலை தடிமனான திரையால முழுசா மூடி வச்சிருக்கீங்க. அறை இருட்டா இருக்கு. இப்போ வெளிச்சமே இல்லன்னு சொல்ல முடியுமா? முடியாது. வெளிச்சம் ஏற்கனவே வெளியில இருக்கு. திரையை விலக்கினா வெளிச்சம் தானாக உள்ளே வரும். அதே மாதிரிதான் மகிழ்ச்சியும். அது நம்ம வாழ்க்கையில இருக்கு. ஆனா சில மனப்பழக்கங்கள், சில உணர்வுகள், சில நம்பிக்கைகள் இந்த திரை மாதிரி செயல்படுது. முதல் தடை, தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்கள். நம்ம மனசுக்கு ஒரு வினாடி கூட ஓய்வு கொடுக்க மாட்டோம். காலை எழுந்த உடனே போன், மெசேஜ்கள், நியூஸ், சோஷியல் மீடியா, ஆபீஸ் வேலை, ஈஹூத் எம்ஹிதை,
ஸ்கூல் ஃபீஸ், மீட்டிங், ஷாப்பிங், டிராஃபிக். இரவு படுக்க போன பிறகும் மனசு நிக்கவே நிக்காது. உடம்பு ஓய்வெடுக்கும். ஆனா மனசு ஓவர்டைம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். சில நாள் உடம்பால பெருசா வேலை செய்யலன்னாலும் மனசால ரொம்ப களைப்பா இருப்பதை கவனிச்சிருப்பீங்க. காரணம், மனசு ஒருபோதும் நிற்கவே இல்லை. ஒரு விசிறி தொடர்ந்து முழு வேகத்துல சுத்திக்கிட்டு இருந்தா அதை நிறுத்த சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். அதே மாதிரி மனசுக்கும் கொஞ்சம் அமைதி தேவை. இரண்டாவது தடை, ஒப்பீடு. இது கிட்டத்தட்ட எல்லாரோட வாழ்க்கையிலையும் இருக்கு. சோஷியல் மீடியா திறந்தாலே ஒருத்தர் வெளிநாட்டு சுற்றுலா, இன்னொருத்தர் புது கார், வேறொருத்தர் ப்ரமோஷன், மற்றொருத்தர் லக்ஸுரி ரிசார்ட்ல விடுமுறை. உடனே மனசு கேக்கும், நான் என்ன பண்றேன்? ஆனா நாம ஒப்பிடுறது உண்மையான வாழ்க்கையோட இல்ல, அவங்களோட சிறந்த தருணங்களோட. அவங்களோட கஷ்டங்கள் நமக்கு தெரியாது. நம்ம முழு வாழ்க்கையையும் அவங்களோட சிறந்த புகைப்படங்களோட ஒப்பிடுறது நியாயமில்லை. ஒரு சின்ன வீட்டுல குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரர் பெரிய வீடு கட்டுறாரு. உங்க வீடு மாறல, குடும்பம் மாறல, வருமானம் மாறல. ஆனா உங்க சந்தோஷம் மட்டும் குறைஞ்சிடுச்சு. மாறினதே வீடு இல்லை, மனசுதான். ஒப்பீட வந்த உடனே மகிழ்ச்சி வெளியே போயிடும். மூன்றாவது தடை, பயம். பயம் என்றால் எதிர்காலத்தை பற்றிய கவலை. வேலை போயிடுச்சுனா, உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா, பிசினஸ் தோல்வி அடைஞ்சா, மத்தவங்க என்ன நினைப்பாங்க? எதிர்காலத்துக்காக திட்டமிடுறது நல்லது. ஆனா இன்னும் நடக்காத விஷயத்தை தினமும் நினைச்சு பயப்படுறது இப்போ இருக்கிற சந்தோஷத்தையே அழிச்சிடும். நான்காவது தடை, கடந்த காலத்துல வாழறது. சில பேரால பழைய நினைவுகளை விட முடியாது. அவன் அப்போ அப்படி பேசினான், எனக்கு அப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கலையூ, அந்த தப்பை நான் பண்ணி இருக்க கூடாதியூ. ஒரே சம்பவத்தை தினமும் நினைச்சுக்கிட்டே இருப்போம். பயன்படுத்தாத பழைய காகிதங்கள் நிறைந்த கனமான சூட்கேஸை தினமும் சுமந்துட்டு போற மாதிரி. கடந்த காலத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளலாம். ஆனா அதையே சுமந்துகிட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஐந்தாவது தடை, அகங்காரம். நான் தான் சரியூ, யாரும் என்னை விமர்சிக்க கூடாதியூ, நான் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன்யூ. இந்த மனப்பான்மை வந்தா உறவுகள் பலவீனமா ஆகிடும். ஒரு மன்னிச்சிடுயூ, ஒரு சிரிப்பு, ஒரு அணைப்பு, எவ்வளவுல முடிஞ்சிருக்கும் பிரச்சனையையும் அகங்காரம் பெருசாக்கிடும். ஆறாவது தடை, பற்றுதல். பற்றுதல் என்பது அன்பு இல்லை. அன்பு சுதந்திரமானது. பற்றுதல் கட்டுப்படுத்த நினைக்கும். பெற்றோர் பிள்ளைகள் மேல் அன்பு வைப்பது அழகான விஷயம். ஆனா நான் சொல்ற மாதிரிதான் நீ வாழணும். இன்னும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சா கஷ்டம் ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறலன்னா துன்பமும் ஆரம்பிக்கும். ஏழாவது தடை, எதுவும் போதாது என்ற மனநிலை. இது இன்றைய வாழ்க்கையில ரொம்ப சாதாரணம். போன் இருக்கு, லேட்டஸ்ட் மாடல் வேணும், பைக் இருக்கு, கார் வேணும், கார் இருக்கு, லக்ஸுரி கார் வேணும், பிளாட் இருக்கு, வில்லா வேணும், ப்ரமோஷன் கிடைச்சிச்சு, அடுத்த ப்ரமோஷன் வேணும். வளர்ச்சி தவறில்லை. ஆனா இது போதும் இன்னும் சொல்ல தெரியலன்னா திருப்தியும் வராது. நன்றியுணர்வு இல்லாத மனசு ஓட்டை வாளி மாதிரி. எவ்வளவு நிரப்பினாலும் நிறையாது. இன்னொரு தடை, எப்போதும் பிஸியாக இருப்பது. நம்ம சமூகம் பிஸியா இருந்தால்தான் வெற்றிகரமான மனிதன்னு நம்புது. காலை அவசரம், ஆபீஸ் அவசரம், டிராஃபிக் அவசரம், வீக்கெண்ட் ஷாப்பிங் அவசரம், விடுமுறைக்கு போனாலும் கூட அவசரம்தான். அமைதியாக இருக்க நேரமே இல்லை, கவனிக்க நேரமே இல்லை, மூச்சு விடுவதைக் கூட உணர்ந்து செய்யும் விழிப்புணர்வு இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடைசியாக எப்போ போன் இல்லாம டிவி,
இல்லாமா, மியூசிக் இல்லாமா, சும்மா அமைதியா 10 நிமிஷம் உட்கார்ந்தீங்க? ரொம்ப பேருக்கு அதுக்கான பதில் தெரியாது. மனசு எப்போதுமே ஏதாவது ஒரு கவனச்சிதறை தேடிக்கிட்டே இருக்கும். அமைதி வந்தா, அதையே சங்கடமா உணரும். ஆனா அந்த அமைதியில்தான் மகிழ்ச்சி மெதுவா வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த தடைகள் எல்லாத்தையும் பார்த்தா ஒரு பொதுவான விஷயம் புரியும். இவை வெளியில இருக்கிற எதிரிகள் இல்லை. நம்ம உள்ளுக்குள்ள உருவான பழக்கங்கள்தான். நல்ல விஷயம் என்னன்னா, இந்த பழக்கங்களை உருவாக்கினதும் நாம்தான். அதனால அதை மாற்றவும் நம்மால முடியும். ஒப்பீட்டை கொஞ்சம் குறைக்கலாம். பயம் வந்தா அதை கவனிக்கலாம். கடந்த காலத்தை விட கற்றுக்கொள்ளலாம். அகங்காரத்தை கொஞ்சம் மென்மையாக்கலாம். நன்றியுணர்வை வளர்க்கலாம். மனசுக்கு கொஞ்சம் அமைதியை கொடுக்கலாம். இது ஒரே நாள்ல நடக்காது. ஆனா தினமும் கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்ணினா, திரை மெதுவா விலகுற மாதிரி நம்ம உண்மையான மகிழ்ச்சி வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த டாபிக்கோட முக்கியமான சாரம் என்னன்னா, மகிழ்ச்சி நம்மகிட்ட இல்லைன்னு இல்லையோ. மகிழ்ச்சி இருக்கு. ஆனா அதை மூடி வச்சிருக்கிற மனதின் தடைகளை அடையாளம் காண்றதுதான் முதல் படி. அதை அடையாளம் கண்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த தடைகளை நீக்க ஆரம்பிச்சா, நாம வெளியில தேடிக்கிட்டு இருந்த சந்தோஷம் எப்போதுமே நம்ம உள்ளேயே இருந்ததுன்னு ஒரு நாள் நமக்கே புரிய ஆரம்பிக்கும். டாபிக் 4, மகிழ்ச்சியாக வாழ்வது. இப்போ நம்ம 4வது டாபிக்குக்கு வந்துட்டோம். மகிழ்ச்சியாக வாழ்வதையும். முந்தைய டாபிக்குல மகிழ்ச்சியை மூடி வச்சிருக்கிற தடைகளை பார்த்தோம். இப்போ ஒரு இயல்பான கேள்வி வருது. சரி, தடைகள் புரிஞ்சிடுச்சு. இப்போ தினசரி வாழ்க்கையில எப்படி மகிழ்ச்சியோட வாழறது? அதுதான் இந்த டாபிக்கோட முக்கியமான நோக்கம். மகிழ்ச்சியாக வாழறதுன்னா இமயமலைக்கு போய் தியானம் பண்ணணும்னு அர்த்தம் இல்லையோ. வேலையை விட்டுட்டு காட்டுல போய் வாழணும்னு அர்த்தம் இல்லை. மகிழ்ச்சியாக வாழறதுன்னா நாம இப்போ வாழற சாதாரண வாழ்க்கையே அசாதாரணமான விழிப்புணர்வோட வாழறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில பெரிய நிகழ்வுகள் ரொம்ப குறைவு. கல்யாணம் ஒரு நாள். ப்ரமோஷன் சில வருடங்களுக்கு ஒரு முறை. பிறந்த நாள் வருடத்துக்கு ஒரு முறை. விடுமுறை சில நாட்கள். ஆனா நம்ம வாழ்க்கையில பெரும்பாலான நேரம் என்ன? தினசரி வாழ்க்கைதான். காலை எழுந்திருப்பது, குளிப்பது, காபி குடிப்பது, ஆபீஸ்க்கு போறது, சமையல் பண்ணுவது, குடும்பத்தோட பேசுறது, இரவு தூங்குறது. இந்த சாதாரண தருணங்கள்ல மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க கத்துக்கிட்டோம்னா வாழ்க்கை முழுக்க மகிழ்ச்சியா மாறிடும். காலை நேரத்தை எடுத்துக்கலாம். அலாரம் அடிக்குது. ரொம்ப பேர் உடனே போனை எடுத்து சோஷியல் மீடியா திறந்துடுவாங்க. 5 நிமிஷம்தான். இன்னும் ஆரம்பிச்சது அரை மணி நேரமா முடியும். அதுக்குள்ள மனசு ஒப்பீடு, நியூஸ், டென்ஷன் எல்லாத்தையும் உறிஞ்சிடும். அதுக்கு பதிலா முதல் 2 நிமிஷம் அமைதியா உட்காருங்க. உங்க மூச்சை மட்டும் கவனிங்க. ஆழமா மூச்சு விடுங்க. ஜன்னலை திறங்க. காலை வெளிச்சத்தை பாருங்க. காற்றை உணருங்க. இது ரொம்ப சாதாரணமா தோணும். ஆனா இந்த சின்ன பழக்கம் மனசுக்கு அமைதியான ஒரு தொடக்கத்தை கொடுக்கும். மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு பெரிய பெரிய டெக்னிக்ஸ் தேவையில்லை. சின்ன சின்ன விழிப்புணர்வு தருணங்களே போதும். இன்னொரு உதாரணம். நீங்க டீ குடிக்கிறீங்க. பொதுவா என்ன பண்றோம்? டீ குடிக்கும் போதே போன் ஸ்க்ரோல் பண்ணுவோம். இல்ல டிவி பார்ப்போம். இல்ல ஆபீஸ் வேலை பற்றி யோசிப்போம். ஒரு நாள் ஒரு சின்ன முயற்சி பண்ணுங்க. டீயை மட்டும் குடிங்க. அதோட வாசனையை கவனிங்க. சூட்டை உணருங்க. மெதுவா ஒவ்வொரு சிப்பாக ரசிங்க. சுவையை கவனிங்க. 5 நிமிஷம் மட்டும். திடீர்னு ஒரு வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும். ஏன் தெரியுமா? அந்த நேரத்துல நீங்க முழுமையா நிகழ்காலத்துல இருப்பீங்க. மகிழ்ச்சி எப்போதும் நிகழ்காலத்தில்தான் இருக்கையும். மனசு கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் போயிட்டு இருக்கும்போது நிகழ்காலம் நழுவி போயிடும்.
மகிழ்ச்சியாக வாழ்றதுன்னா நிகழ்காலத்தை ரசிக்க கத்துக்கிறதுதான். இப்போ உறவுகளை பற்றி பேசலாம். சில நேரம் குடும்பத்தினர் நம்ம பக்கத்துல இருப்பாங்க. ஆனா மனசால ரொம்ப தூரத்துல இருப்பாங்க. அப்பா போன்ல, அம்மா சமையலறையில, பசங்க டேப்லெட்டுல. எல்லாரும் ஒரே வீட்டுல இருந்தாலும் மனசுக்குள்ள இணைப்பு குறைஞ்சிருக்கும். ஒரு நாள் இரவு சாப்பிடும்போது எல்லாரும் போனை ஓரமா வச்சிட்டு 20 நிமிஷம் பேசி பாருங்க. இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு? ஆபீஸ்ல ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சா? யாருக்காவது உதவி பண்ணீங்களா? யாராவது உங்களுக்கு உதவி பண்ணாங்களா? இந்த மாதிரி உரையாடல்கள மகிழ்ச்சி தானாக உருவாகும். மகிழ்ச்சி விலையுயர்ந்த பரிசுகள்ல இல்லை, உண்மையான கவனத்திலே இருக்குயூ. யாராவது நம்ம பேசுறதை முழு கவனத்தோட கேட்டா நமக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். அதே மாதிரி நாமளும் மற்றவர்களுக்கு அந்த கவனத்தை கொடுக்கலாம். அதுவும் ஒரு மகிழ்ச்சி பயிற்சிதான். இன்னொரு முக்கியமான விஷயம், நன்றியுணர்வு. நன்றியுணர்வு என்றால் என்ன? ஏற்கனவே நமக்கு கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை கவனிக்கிறது. நம்ம மனசுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, இல்லாததைத்தான் முதல்ல பார்க்கும். கார் இல்லை, பெரிய வீடு இல்லை, வெளிநாட்டு ட்ரிப் இல்லை, ஆடம்பர வாழ்க்கை இல்லை. ஆனா கொஞ்சம் பார்வையை மாற்றிப் பாருங்க. உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, சாப்பாடு கிடைக்குதா, குடும்பம் இருக்காங்களா, நண்பர்கள் இருக்காங்களா, படிக்க வாய்ப்பு கிடைச்சுதா, வேலை இருக்குதா, தினமும் காலையில எழுந்திருக்க முடியுதா? இந்த கேள்விகள் சாதாரணமா தோணலாம். ஆனா தினமும் கொஞ்ச நேரம் நன்றியுணர்வோடு இருந்தா மனசு பற்றாக்குறையிலிருந்து நிறைவுக்கு பயணம் செய்ய ஆரம்பிக்கும். மகிழ்ச்சியும் தானாக அதிகமாகும். மகிழ்ச்சியா வாழதுன்னா வேலையை தவிர்க்கிறது இல்லை, வேலையையும் ரசிக்க கத்துக்கிறது. ஒரு அம்மா தினமும் சமையல் பண்றாங்க. அதே சமையலறை, அதே பாத்திரங்கள், அதே வேலை. ஆனா அன்போட செய்தா அது சுமையா தெரியாது. எரிச்சலோட செய்தா அதே வேலை களைப்பா தோணும். வேலை மாறல, மனநிலைதான் மாறுதியூ. அதே விஷயம் ஆபீஸ் வேலைக்கும் பொருந்தும். டிராஃபிக்குல மாட்டிக்கிட்டாலும் டிராஃபிக்கை மாற்ற முடியாது. ஆனா அதுக்கான நம்ம எதிர்வினையை மாற்ற முடியும். கோபப்படலாம், அல்லது பிடிச்ச பாடலை கேட்டு அமைதியா பயணம் செய்யலாம். சூழ்நிலை ஒன்றுதான், அனுபவம் மட்டும் வேறுபடும். மகிழ்ச்சியா வாழ்றதுன்னா வெளிப்புற சூழ்நிலையை விட நம்ம உள்ளார்ந்த பதில் மீது கவனம் செலுத்துறது. இன்னொரு அழகான பழக்கம், சிரிப்பு. சின்ன குழந்தைகளை பாருங்க, காரணமே இல்லாம சிரிப்பாங்க, ஆடுவாங்க, கேள்வி கேட்க பயப்பட மாட்டாங்க, கீழே விழுந்தாலும் உடனே எழுந்து ஓடிடுவாங்க. ஆனா பெரியவங்க என்ன பண்றோம்? மத்தவங்க என்ன நினைப்பாங்க? இந்த ஒரு கேள்விதான் எவ்வளவு மகிழ்ச்சியை அழிக்குது தெரியுமா? சில நேரம் நமக்கு ஆடணும் போல இருக்கும், பாடணும் போல இருக்கும், வரையணும் போல இருக்கும், மழையில நனைஞ்சு நடக்கணும் போல இருக்கும். ஆனா இமேஜ் கெட்டுடுமோ இன்னும் நினைச்சு நம்மளே தடுத்துக்கிறோம். மகிழ்ச்சிக்கு இயல்பான தன்னிச்சை ரொம்ப முக்கியம். குழந்தை மனசை கொஞ்சமாவது பாதுகாத்தா வாழ்க்கை ரொம்ப லேசா தோணும். இன்னொரு அழகான பயிற்சி, ஏற்றுக்கொள்ளுதல். வாழ்க்கையில எல்லாமே நம்ம திட்டமிட்ட மாதிரி நடக்காது. பஸ் மிஸ் ஆகலாம், மீட்டிங் கேன்சல் ஆகலாம், உடல்நல பிரச்சனை வரலாம், உறவுகள்ல புரிதல் இல்லாம போகலாம். இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாம போராடிக்கிட்டே இருந்தா துன்பம்தான் அதிகமாகும். ஏற்றுக்கொள்ளுதல் தானா கைவிடுறது இல்லை. இது இப்போ நடந்துடுச்சு, இனி அடுத்த நல்ல படி என்ன? இன்னும் அமைதியா யோசிக்கிறது. அப்படி இருந்தா மனசு தேவையில்லாம சக்தியை வீணாக்காது, தீர்வின் மேல் கவனம் செலுத்தும். மகிழ்ச்சியையும் எளிதா பாதுகாக்க முடியும். இன்னொரு முக்கியமான பழக்கம், தனிமையில கொஞ்ச நேரம் செலவழிக்கிறதையு. தினமும் கொஞ்ச நேரம் உங்களோட நீங்களே இருங்க. போன் வேண்டாம்,
டிவி வேண்டாம். மியூசிக்கும் அவசியம் இல்லை. சும்மா அமைதியா நடங்க. மொட்டை மாடியில உட்காருங்க. ஒரு மரத்தை பாருங்க. வானத்தை பாருங்க. மூச்சை கவனிங்க. முதல் நாள் போரடிக்கும். இரண்டாவது நாள் நிறைய எண்ணங்கள் வரும். கொஞ்ச நாள் கழிச்சு அமைதியே நெருக்கமான தோழனா மாறிடும். அந்த அமைதியில்தான் நம்ம உண்மையான நம்மையே சந்திக்க ஆரம்பிப்போம். மகிழ்ச்சியா வாழ்றதுன்னா பிரச்சனையே இல்லாம வாழ்றது இல்லை. பிரச்சனை இருந்தாலும் அமைதியே இழக்காம வாழ்றது. சோகம் வரலாம், கோபம் வரலாம், ஏமாற்றம் வரலாம். இவை எல்லாம் மனித உணர்வுகள். மகிழ்ச்சியான மனிதருக்கு சோகம் வராதுன்னு இல்லை. வித்தியாசம் என்னன்னா, அவர் அந்த உணர்வுகளுக்குள்ள நிரந்தரமா சிக்கிக்க மாட்டார். மேகங்கள் வந்து போற மாதிரி உணர்வுகளும் வந்து போகட்டும்னு அனுமதிப்பார். அதனால அவரோட உள்ளார்ந்த அமைதி அதிகமா பாதிக்கப்படாது. இந்த டாபிக்கோட முக்கியமான சாரம் என்னன்னா, மகிழ்ச்சி என்பது விசேஷமான நாட்களுக்காக மட்டும் வைத்திருக்கிற ஒரு உணர்வு இல்லை. அது தினசரி வாழ்க்கையோட ஒவ்வொரு சின்ன தருணத்திலையும் அனுபவிக்க முடியும். ஒரு கப் காபி, ஒரு குடும்ப உரையாடல், ஒரு அமைதியான நடை, ஒரு மனசார சிரிப்பு, ஒரு ஆழமான மூச்சு, ஒரு உண்மையான நன்றி, ஒரு சின்ன கருணையான செயல். இந்த சாதாரண தருணங்கள்தான் வாழ்க்கையே அசாதாரணமா மாற்றும். நம்ம கவனத்தை கொஞ்சம் கொஞ்சமா நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்தோம்னா, வெளியில மகிழ்ச்சியை தேடி ஓடுற பயணம் முடிஞ்சு மகிழ்ச்சியோட வாழ்ற பயணம்தான் உண்மையான வாழ்க்கைன்னு நமக்கு புரிய ஆரம்பிக்கும். டாபிக் 5, கேள்விகளும் பதில்களும். இப்போ நம்ம 5வது டாபிக்குக்கு வந்துட்டோம். கேள்விகளும் பதில்களும். இந்த டாபிக் கொஞ்சம் வித்தியாசமானது. இது ஒரு சாதாரண அத்தியாயம் மாதிரி இல்லை. உண்மையான மகிழ்ச்சியை தேடுற ஒருத்தரோட மனசுல வரக்கூடிய பொதுவான கேள்விகளுக்கு ஆழமா யோசிக்க வைக்கும் பதில்கள் மாதிரி இருக்கும். நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு கட்டத்துல இந்த மாதிரி கேள்விகள் கண்டிப்பா வந்திருக்கும். அதனால இந்த டாபிக் நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும். முதல் கேள்வி: எனக்கு எல்லாமே இருக்கு. நல்ல வேலை இருக்கு, குடும்பம் இருக்கு, நண்பர்கள் இருக்காங்க, பணத்திலும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா ஏன் உள்ளுக்குள் ஒரு வெறுமை இருக்கு? இந்த கேள்வியே ரொம்ப பேர் கேட்கவே பயப்படுவாங்க. ஏன்னா வெளியில பார்க்கிறவங்களுக்கு நம்ம வாழ்க்கை பர்ஃபெக்ட்டா தெரியும். ஆனா நமக்கு மட்டும் தெரியும், சில நேரம் காரணமே இல்லாம ஒரு வெறுமை இருக்குன்னு. இதோட சாரம் என்னன்னா, வெளிப்புற வசதியும் உள்ளார்ந்த நிறைவும் ரெண்டும் வேற வேற விஷயங்கள். வசதியான வாழ்க்கை இருக்கலாம், ஆனா அர்த்தமுள்ள வாழ்க்கை இருக்கணும்னு வேற. ஒரு வீட்டை ரொம்ப அழகா அலங்கரிச்சு வச்சிருக்கீங்கன்னு நினைச்சு பாருங்க. விலை உயர்ந்த சோபா, பெரிய டிவி, ஏசி, அழகான லைட்டிங், எல்லாமே இருக்கு. ஆனா அந்த வீட்டுல யாருமே சிரிக்க மாட்டாங்க, யாரும் மனசு விட்டு பேச மாட்டாங்க, அன்பே இல்லை. அந்த வீடு முழுமையா உணரப்படுமா? அதே மாதிரிதான் நம்ம உள்ளுக்குள்ளையும். வெளிப்புற வெற்றி மட்டும் போதாது, உள்ளார்ந்த இணைப்பும் வேண்டும். அடுத்த கேள்வி: மகிழ்ச்சி நிரந்தரமா இருக்க முடியுமா? இதுக்கான எளிய பதில்: வாழ்க்கையில உணர்வுகள் மாறிக்கிட்டே இருக்கும். சந்தோஷம், சோகம், உற்சாகம், ஏமாற்றம், இவை எல்லாம் கடல் அலைகள் மாதிரி வந்து போகும். மகிழ்ச்சின்னா சோகம் வராதுன்னு அர்த்தம் இல்லை. உங்க நெருங்கிய நண்பர் வேற ஊருக்கு போயிட்டானா, இயற்கையாவே அவரை மிஸ் பண்ணுவீங்க. அது சாதாரணமான உணர்வு. அதை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சோகம் வந்த உடனே என் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சியூட் அதோட ஒன்றாகிடுறதுதான் துன்பம். மகிழ்ச்சியோட வாழ்ற மனிதரும் சோகத்தை உணர்வார், ஆனா அதுல மூழ்கி போக மாட்டார். அடுத்த கேள்வி: மனசுல எண்ணங்கள் நிக்கவே மாட்டேங்குது. அப்போ மகிழ்ச்சியை எப்படி உணரது? இது கிட்டத்தட்ட எல்லாரோட பிரச்சனை. மனசு யோசிக்கிறது தவறு இல்லை.
அதுதான் அதோட வேலை. பிரச்சனை என்னன்னா, ஒவ்வொரு எண்ணத்தையும் நாம உண்மைன்னு நம்பிடுறோம். ஒரு சாலையோரத்துல உட்கார்ந்து வண்டிகளை பார்க்குற மாதிரி நினைச்சு பாருங்க. கார் வருது, பஸ் வருது, பைக் வருது, லாரி வருது. எல்லா வண்டியிலையும் ஏறி போவீங்களா? இல்ல. பார்த்துட்டு விடுவீங்க. எண்ணங்களும் அதே மாதிரிதான். ஒவ்வொரு எண்ணத்தையும் பின்தொடர வேண்டிய அவசியம் இல்லை. அதை கவனிங்க. வரட்டும், போகட்டும். கொஞ்சம் பயிற்சி பண்ணினா மனசு தானாக அமைதியாக ஆரம்பிக்கும். அடுத்த கேள்வி, ஆசைகள் இருக்கக்கூடாதா? இது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. வாழ்க்கையில இலக்குகள் இருக்கலாம், கனவுகள் இருக்கலாம், பிசினஸை வளர்க்கணும், பயணம் போகணும். இவையெல்லாம் இயற்கையான ஆசைகள். ஆனா வித்தியாசம் என்னன்னா, இது கிடைச்சாதான் நான் சந்தோஷமா இருப்பேன். இந்த நிபந்தனைதான் பிரச்சனை. ஒரு மாரத்தான் போட்டியில ஓடுறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கட்டும். அது உங்களை ஊக்கப்படுத்தட்டும். ஆனா ஜெயிக்கலன்னா வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சா துன்பம் ஆரம்பிக்கும். இலக்கை ரசிங்க, பயணத்தையும் ரசிங்க. முடிவு எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த சமநிலைதான் மகிழ்ச்சிக்கு முக்கியம். அடுத்த கேள்வி, மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அதை எப்படி கணக்கிறது? கொஞ்சம் நேர்மையா யோசிச்சு பாருங்க. நீங்க தினமும் எத்தனை பேரை பற்றி நினைக்கிறீங்க? கொஞ்ச நேரம்தான். அப்புறம் உங்க வாழ்க்கையில பிஸியா போயிடுவீங்க. அதே மாதிரிதான் மற்றவர்களும். நம்மை பற்றி அவ்வளவு நேரம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஆனா நம்ம கற்பனையில எல்லாரும் நம்மையே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிறோம். இந்த தேவையில்லாத அழுத்தம்தான் மகிழ்ச்சியை குறைக்குது. நம்ம உண்மையான இயல்போட வாழ ஆரம்பிச்சா ஒரு புதிய சுதந்திரம் கிடைக்கும். அடுத்த கேள்வி, மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி மன்னிக்கிறது? மன்னிக்கிறதுன்னா நடந்ததை சரின்னு சொல்லுறது இல்லை. நம்ம இதயத்துல சுமந்துகிட்டு இருக்கிற பாரத்தை இறக்குறது. ஒரு சூடான கரியை கையில பிடிச்சுக்கிட்டு அவன் மேல தூக்கி போடுறேன் இன்னும் காத்திருக்கிறீங்கன்னு நினைச்சு பாருங்க. முதல்ல யாருக்கு காயம் ஆகும்? உங்களுக்குத்தான். கோபமும் அதே மாதிரிதான். தினமும் சுமந்துகிட்டு இருக்கிறது நமக்குத்தான் வேதனை. விட்டுட்டோம்னா முதல் நன்மை நமக்குத்தான். அடுத்த கேள்வி, மகிழ்ச்சியை அனுபவிக்க தியானம் கட்டாயமா? தியானம் கண்டிப்பா ஒரு நல்ல பயிற்சி. ஆனா தியானம்னா கண்ணை மூடிக்கிட்டு உட்காரது மட்டும் இல்லை. முழு கவனத்தோட சாப்பிடுறது தியானம். விழிப்புணர்வோட நடக்கிறது தியானம். மனசு விட்டு கேட்கிறது தியானம். மூச்சை கவனிக்கிறது தியானம். நிகழ்காலத்துல முழுமையா இருப்பது எதுவும் தியானத்தோட தரத்தை உருவாக்கும். அடுத்த கேள்வி, தோல்வி வந்தாலும் மகிழ்ச்சியை பாதுகாக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். தோல்வி என்பது நம்ம அடையாளம் இல்லை. அது ஒரு அனுபவம். ஒரு குழந்தை சைக்கிள் கத்துக்கிறதை நினைச்சு பாருங்க. முதல் நாள் சமநிலை வராது. கீழே விழும். மறுபடியும் எழுந்து முயற்சி பண்ணும். அது நான் தோல்வியூட் இன்னும் சொல்லிக்காது. ஆனா பெரியவங்கள்தான். ஒரு பிசினஸ் தோல்வி அடைஞ்சிச்சு. நானே தோல்வியூட் இன்னும் முடிவு பண்ணிக்கிறோம். ஒரு சம்பவம் தோல்வி அடையலாம். மனிதன் தோல்வி அடையவில்லை. இந்த புரிதல் வந்தா தன்னம்பிக்கையும் திரும்பி வரும். அடுத்த கேள்வி, மகிழ்ச்சியை பகிர்ந்தா குறைஞ்சிடுமா? இல்ல. உண்மையிலேயே அது அதிகமாகும். யாருக்காவது மனசார சிரியுங்க. ஒரு பாராட்டு சொல்லுங்க. கஷ்டத்துல இருக்கிற நண்பருக்காக நேரம் ஒதுக்குங்க. வயதான பெற்றோர் கூட உட்கார்ந்து பேசுங்க. தெருவுல வேலை செய்யற ஒருத்தருக்கு மரியாதையோட நன்றி சொல்லுங்க. இந்த சின்ன செயல்களுக்கு பணம் தேவையில்லை. ஆனா இதெல்லாம் நம்ம இதயத்தை திறக்கும். இதயம் திறந்த இடத்தில்தான் மகிழ்ச்சி இயல்பா ஓடும். கடைசி கேள்வி, மகிழ்ச்சியை தேடணுமா? இல்ல வாழ்க்கையை வாழ்ந்தா போதுமா?
இந்த அத்தியாயத்தோட முக்கியமான சாரம் என்னன்னா, மகிழ்ச்சி ஒரு பொருள் இல்லை. அதை வேட்டையாட முடியாது. அது ஒரு அனுபவம். மனசு கொஞ்சம் அமைதியானா, ஒப்பீடு குறைஞ்சா, பயம் கரைஞ்சா, நன்றியுணர்வு அதிகமானா, விழிப்புணர்வு வளர்ந்தா, மகிழ்ச்சி தானாக வெளிப்படும். ஒரு பூ மலர்ற மாதிரி. பூவோட இதழ்களை வலுக்கட்டாயமா திறக்க மாட்டோம். சூரிய வெளிச்சம், தண்ணீர், சரியான சூழல், இதை கொடுப்போம். பூதானாக மலரும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை வலுக்கட்டாயமா உருவாக்க முடியாது. ஆனா அது மலர்ற சூழலை நம்மால உருவாக்க முடியும். இந்த கேள்விகளும் பதில்களும் அத்தியாயத்தோட முக்கியமான செய்தி என்னன்னா, நமக்கு வர்ற சந்தேகங்கள் எல்லாமே இயற்கையானவை. ஆனா ஒவ்வொரு கேள்விக்கும் வெளியில இருந்து சிக்கலான பதில் தேவை இல்லை. கொஞ்சம் விழிப்புணர்வு, கொஞ்சம் நேர்மை, கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளுதல், கொஞ்சம் அமைதி. இவ்வளவுதான் போதும். நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் ஆழமா கவனிக்க ஆரம்பிச்சா பல கேள்விகளுக்கான பதில்கள் வெளியில இருந்து வராது. நம்ம உள்ளுக்குள்ளேயே அமைதியா உருவாக ஆரம்பிக்கும். டாபிக் 6, மகிழ்ச்சிக்கான தியானங்கள். இப்போ நம்ம 6வது டாபிக்குக்கு வந்துட்டோம். மகிழ்ச்சிக்கான தியானங்கள். தியானம் சொன்ன உடனே ரொம்ப பேருக்கு என்ன தோணும்? மலை மேல உட்கார்ந்திருக்கிற ஒரு முனிவர், அல்லது கண்களை மூடிக்கிட்டு மணிக்கணக்கா அசையாம உட்கார்ந்திருக்கிற ஒருத்தர். அதனால சில பேர் உடனே, இது நமக்கெல்லாம் செட் ஆகாது, இந்த பிஸியான வாழ்க்கையில தியானம் பண்ண நேரமே இல்லையோ நினைச்சிடுவாங்க. ஆனா இந்த டாபிக் சொல்லுற முக்கியமான விஷயம் என்னன்னா, தியானம் ஒரு கஷ்டமான டெக்னிக் இல்லை. அது ஒரு வாழ்க்கை முறை. அது ஒரு விழிப்புணர்வு. நம்ம ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் பயிற்சி செய்யக்கூடிய ஒரு எளிமையான அனுபவம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உடம்புக்கு தினமும் குளிக்கிறோம், சாப்பிடுறோம், ஓய்வு கொடுக்கிறோம். ஆனா மனசுக்கு எப்போ ஓய்வு கொடுக்கிறோம்? கிட்டத்தட்ட ஒருபோதும் இல்லை. மனசுக்குள் தினமும் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆபீஸ் வேலை, குடும்ப பொறுப்புகள், பணம், எதிர்கால திட்டங்கள், சோஷியல் மீடியா, எதிர்பார்ப்புகள், இவை எல்லாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணீர் நிறைய இருக்கு. அதுல மண்ணை கலந்து குலுக்கினா தண்ணீர் முழுக்க கலங்கிடும். அதை தொடர்ந்து குலுக்கிக்கிட்டே இருந்தா அது ஒருபோதும் தெளிவாகாது. ஆனா அதை கொஞ்ச நேரம் அப்படியே அசைக்காம வைச்சா என்ன ஆகும்? மண் மெதுவா அடியில உட்காரும். தண்ணீர் தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். மனசும் அதே மாதிரிதான். தியானம்னா எண்ணங்களை வலுக்கட்டாயமா நிறுத்துறது இல்லை. அதை கொஞ்ச நேரம் தொந்தரவு செய்யாம இருக்க விடுறது. முதல் எளிய தியானம் மூச்சை கவனிக்கும் பயிற்சி. இது ரொம்ப எளிது. வசதியா உட்காருங்க. கண்களை மூடலாம், அல்லது திறந்தே வைக்கலாம். உங்க மூச்சை மட்டும் கவனிங்க. காற்று உள்ளே போகுது, காற்று வெளியே வருது. அதை மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. ஆழமா மூச்சு எடுக்க முயற்சி பண்ணாதீங்க. இயற்கையா நடக்குற மூச்சை மட்டும் கவனிங்க. முதல் 2 நிமிஷம் நிறைய எண்ணங்கள் வரும். ஆபீஸ்க்கு போகணும், போன் செக் பண்ணலாமா, நாளைக்கு மீட்டிங் இருக்கு, இப்படி நிறைய எண்ணங்கள் வரும். அதை நிறுத்த முயற்சி பண்ணாதீங்க. சின்ன சிரிப்போட மறுபடியும் உங்க கவனத்தை மூச்சுக்கு கொண்டு வாங்க. தினமும் 5 நிமிஷம் மட்டும் இந்த பயிற்சியை பண்ணினால் கூட மனசு மெதுவா அமைதியாக ஆரம்பிக்கும். இன்னொரு தியானம் நடக்கும் தியானம், வாக்கிங் மெடிடேஷன். பொதுவா நாம நடக்கும்போது என்ன பண்றோம்? போன்ல பேசுவோம், பாடல் கேட்போம், அல்லது மனசுக்குள்ள திட்டங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் ஒரு சின்ன முயற்சி பண்ணுங்க. வெறுமனே நடங்க. உங்க பாதம் தரையை தொடுற உணர்வை கவனிங்க. காற்று முகத்துல படுறதை உணருங்க. மரங்களை பாருங்க, வானத்தை பாருங்க.
பறவைகளோட சத்தத்தை கேளுங்க. ஒவ்வொரு அடியையும் முழு விழிப்புணர்வோட எடுங்க. அப்போ நடைப்பயிற்சி ஒரு உடற்பயிற்சி மட்டும் இல்லாம ஒரு அமைதியான அனுபவமா மாறிடும். தியானம்னா நிகழ்காலத்துக்கு திரும்பி வரதுதான். இன்னொரு அழகான பயிற்சி விழிப்புணர்வோட சாப்பிடுறது, மைண்ட்ஃபுல் ஈட்டிங். சாப்பிடுறது நம்ம தினமும் செய்ற ஒரு விஷயம். ஆனா எத்தனை பேர் முழு கவனத்தோட சாப்பிடுறாங்க? டிவி ஓடிக்கிட்டு இருக்கும், போன் கையில இருக்கும், யூடியூப் ஓடிக்கிட்டு இருக்கும், அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்போம். மனசு ஒரு இடத்துல, சாப்பாடு இன்னொரு இடத்துல. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு மட்டும் ஒரு முயற்சி பண்ணி பாருங்க. மெதுவா சாப்பிடுங்க. ஒவ்வொரு சுவையையும் ரசிங்க. வாசனையை உணருங்க. இந்த உணவு நம்ம தட்டுக்கு வர எத்தனை பேர் உழைச்சிருப்பாங்கன்னு நினைச்சு நன்றியுணர்வோட சாப்பிடுங்க. இந்த சின்ன பயிற்சி மனசை அமைதிப்படுத்தும், மகிழ்ச்சியும் அதிகமாகும். அடுத்த தியானம் கேட்கும் தியானம், லிஸ்னிங் மெடிடேஷன். யாராவது உங்ககிட்ட பேசும்போது பதில் சொல்லணும்னு அவசரப்படாம கேளுங்க. நடுவுல குறுக்கிடாதீங்க. தீர்ப்பு சொல்லாதீங்க. முழு கவனத்தோட கேளுங்க. ஒரு நண்பர் கஷ்டத்துல இருக்கான்னு நினைச்சு பாருங்க. அவருக்கு எப்போதும் அறிவுரை தேவையில்லை, தீர்வும் தேவையில்லை. அவருக்கு தேவை மனசார கேட்கிற ஒரு மனிதர். உண்மையா கேட்பது கூட ஒரு தியானம்தான். ஏன்னா அந்த நிமிஷத்துல நீங்க முழுமையா நிகழ்காலத்துல இருக்கீங்க. இன்னொரு பயிற்சி இயற்கை தியானம், நேச்சர் மெடிடேஷன். நகர வாழ்க்கையில நாம இயற்கையே ரொம்பவே இழந்துட்டோம். வார இறுதியில கொஞ்ச நேரம் ஒரு பூங்காவுக்கு போங்க, அல்லது கடற்கரைக்கு போங்க. ஒரு மரத்துக்கீழ உட்காருங்க. மேகங்கள் நகரதை பாருங்க. இலைகள் அசையுறதை பாருங்க. கடல் அலைகளை கவனிங்க. இயற்கைக்கு அவசரம் கிடையாது. மரம் யாரோடையும் ஒப்பிடாது. பூ போட்டி போடாது. சூரிய உதயம் அவசரப்படாது. இயற்கை நமக்கு அமைதியா ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்குது. வாழ்க்கை ஓடட்டும். அதை வலுக்கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு சக்தி வாய்ந்த பயிற்சி நன்றியுணர்வு தியானம், கிராட்டிட்யூட் மெடிடேஷன். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நடந்த 3 நல்ல விஷயங்களை நினைச்சு பாருங்க. காலை ஆரோக்கியமா எழுந்தேன். ஒரு அந்நியர் சிரிச்சு பார்த்தார். குடும்பத்தோட சேர்ந்து இரவு சாப்பிட்டேன். ஒரு நண்பர் போன் பண்ணினார். ரொம்ப சாதாரணமான விஷயமாவே இருக்கட்டும். நம்ம மனசுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. முதல்ல கெட்ட அனுபவங்களைத்தான் நினைவுபடுத்தும். நன்றியுணர்வை பயிற்சி பண்ணினா நல்ல அனுபவங்களையும் கவனிக்க கத்துக்கும். அதுதான் மகிழ்ச்சிக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்கும். இன்னொரு தியானம் எண்ணங்களை கவனிப்பது, வாட்சிங் தாட்ஸ். ஒரு ரயில் நிலையத்துல உட்கார்ந்து ரயில்களை பார்க்குற மாதிரி நினைச்சு பாருங்க. ஒரு ரயில் வருது, கொஞ்ச நேரம் நிக்குது, அப்புறம் போயிடுது. எல்லா ரயிலிலையும் ஏறி பயணம் பண்ண மாட்டீங்க. எண்ணங்களும் அதே மாதிரிதான். எனக்கு பயமா இருக்கு. ஒரு பழைய நினைவு வந்துச்சு. எனக்கு கோபம் வருது. அதை கவனிங்க. இதுவும் ஒரு எண்ணம்தான். வரட்டும், போகட்டும். நீங்க அந்த எண்ணம் இல்லை. அதை கவனிக்குற விழிப்புணர்வுதான் நீங்க. இந்த புரிதல் கொஞ்சம் கொஞ்சமா ஆழமா ஆனா மனசுக்குள்ள இருக்குற அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். தியானம் பண்ண ஆரம்பிக்கும்போது சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு கவனம் வரலையூ. அது ரொம்ப சாதாரணம். முதல் நாள் ஜிம்முக்கு போன உடனே பெரிய எடையை தூக்க முடியுமா? முடியாது. தினமும் பயிற்சி பண்ணினா தசைகள் பலமாகும். அதே மாதிரி விழிப்புணர்வும் தினசரி பயிற்சியால்தான் வளருது. சரியான தியானம் இன்னும் எதுவும் கிடையாது. பயிற்சி பண்ணுறதுதான் முக்கியம். சில நாள் மனசு அமைதியா இருக்கும், சில நாள் ரொம்ப சத்தமா இருக்கும். ரெண்டுமே சரிதான். தியானத்துல வெற்றினா எண்ணங்கள் மறைஞ்சு போறது இல்லை. எண்ணங்கள் இருந்தாலும் அமைதியா இருக்க கத்துக்கிறதுதான். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எதிர்வினை மாற ஆரம்பிக்கும்.
முன்னாடி சின்ன பிரச்சனை வந்தாலே டென்ஷன். பயிற்சிக்குப் பிறகு அதே பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் தெளிவா யோசிக்க முடியும். முன்னாடி யாராவது விமர்சிச்சா நாள் முழுக்க மனசு கஷ்டப்படும். பயிற்சிக்குப் பிறகு அதுல தேவையானதை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை விட்டுட முடியும். இதுதான் தியானத்தோட உண்மையான பலன். இந்த டாபிக்கோட முக்கியமான சாரம் என்னன்னா, தியானம் வாழ்க்கையிலிருந்து தப்பிக்கிறது இல்லை, வாழ்க்கையை இன்னும் ஆழமா அனுபவிக்கிறது. மூச்சை கவனிக்கிறதுல இருந்து விழிப்புணர்வோட நடக்கிறது, விழிப்புணர்வோட சாப்பிடுறது, நன்றியுணர்வு, இயற்கை, அமைதி, மனசார கேட்பது. இந்த எளிமையான பயிற்சிகள் எல்லாமே நம்ம மனசுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத சத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும். அந்த சத்தம் குறைஞ்ச உடனே நாம வெளியில தேடிக்கிட்டு இருந்த மகிழ்ச்சி எப்போதுமே நம்ம உள்ளுக்குள்ள அமைதியா இருந்ததுன்னு நமக்கே அனுபவமா புரிய ஆரம்பிக்கும். டாபிக் 7 முடிவுரை, வாழ்க்கையை கொண்டாடுவோம். இப்போ நம்ம இந்த ஆடியோவுக்கோட கடைசி டாபிக்குக்கு வந்துட்டோம். முடிவுரை, வாழ்க்கையை கொண்டாடுவோம். இந்த பயணத்தை ஆரம்பிக்கும்போது நம்ம எல்லாரும் ஒரே ஒரு கேள்வியோட தான் ஆரம்பிச்சோம். மகிழ்ச்சி என்றால் என்ன? அதை எங்க தேடணும்? இப்போ இந்த பயணம் முடிவுக்கு வரும்போது அந்த பதில் ரொம்ப எளிமையா புரிய ஆரம்பிக்குது. மகிழ்ச்சி புதுசா உருவாக்க வேண்டிய ஒரு உணர்வு இல்லை. அது ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒரு இயற்கையான தன்மை. நம்ம கவனத்தை வெளியில இருந்து உள்ளுக்குள் திருப்பும்போது அதை மெதுவா அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம் இல்லை. ஆனா நம்ம சமூகம் அதை அப்படித்தான் காட்டுது. பள்ளியில மார்க் ஓட்டம், கல்லூரியில வேலை ஓட்டம், வேலையில ப்ரமோஷன் ஓட்டம், வியாபாரத்துல லாப ஓட்டம், சோஷியல் மீடியாவுல ஃபாலோயர்ஸ் ஓட்டம். இந்த ஓட்டத்துல ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு அடிப்படை கேள்வியையே மறந்துடுறோம். நான் உண்மையில வாழ்றேனா, இல்ல வெறும் உயிர் வாழ்றேனா? ஒரு நாள் முழுக்க எப்படி போகுதுன்னு நினைச்சு பாருங்க. காலை அவசரம், ஆபீஸ் அவசரம், டிராஃபிக், மீட்டிங்ஸ், கால்ஸ், ஷாப்பிங், வீட்டு பொறுப்புகள். இரவு படுக்கும்போதுதான் தோணும், இன்னைக்கு ஒரு நிமிஷம் கூட அமைதியா உட்காரலையோ. இதுதான் இன்றைய தலைமுறையோட பொதுவான அனுபவம். ஆனா வாழ்க்கையை கொண்டாடுறதுன்னா என்ன? அது பிறந்தநாள் பார்ட்டி மட்டும் இல்லை, பண்டிகை மட்டும் இல்லை, வெற்றி விழா மட்டும் இல்லை. வாழ்க்கையை கொண்டாடுறதுன்னா ஒவ்வொரு நாளையும் நன்றியோட ரசிக்கிறது. காலை சூரிய உதயத்தை பார்ப்பது, மழை மணத்தை ரசிப்பது, குடும்பத்தோட சிரிப்பது, நண்பர்களோட மனசார பேசுவது, ஆரோக்கியமான உடம்புக்காக நன்றி சொல்வது. இந்த சின்ன சின்ன தருணங்கள்தான் வாழ்க்கையோட உண்மையான கொண்டாட்டம். ஒரு சின்ன குழந்தை வண்ணத்துப் பூச்சியை பார்த்து ஓடுறதை நினைச்சு பாருங்க. அதுக்கு அந்த வண்ணத்துப் பூச்சி விலையுயர்ந்த பொருள் இல்லை. ஆனா அந்த நிமிஷத்தை முழுசா ரசிக்குது. ஆனா நாம வண்ணத்துப் பூச்சி பக்கத்துல இருந்தாலும் போன் நோட்டிபிகேஷன் தான் முக்கியம். இயற்கை பக்கத்துல இருந்தாலும் மின்னஞ்சல் தான் முக்கியம். மனசு எப்போதும் அடுத்த இலக்கை தேடிக்கிட்டே இருக்கும். அதனால நிகழ்காலம் நழுவி போயிடுது. இந்த புத்தகம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்தது. மகிழ்ச்சி எல்லா சூழ்நிலைகளும் சரியான பிறகுதான் வராது. எல்லாமே சரியாகட்டும், அப்புறம் சந்தோஷமா இருப்பேன். இந்த வாக்கியத்தை நாம எத்தனை தடவை சொல்லியிருப்போம். ஆனா வாழ்க்கைக்கு முழுமையான நிலை இன்னும் ஒரு முடிவு கிடையாது. ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு சவால் வரும். அதுதான் வாழ்க்கையோட இயல்பு. அப்போ மகிழ்ச்சியை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா வாழ்க்கையையே தள்ளி போட்ட மாதிரி ஆகிடும். அதனால மகிழ்ச்சி ஒரு எதிர்கால திட்டம் இல்லை, அது இன்றைய பயிற்சி. இன்னொரு அழகான புரிதல், வாழ்க்கையில துன்பம் வரலாம், உடல்நல பிரச்சனைகள் வரலாம், பண கஷ்டம் வரலாம், உறவுகள்ல புரிதல் இல்லாம போகலாம், இழப்புகள் வரலாம்.
இவை எல்லாம் மனித வாழ்க்கையோட ஒரு பகுதி. ஆனா இதுக்காக நம்ம இதயத்தை நிரந்தரமா மூடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மரத்தை நினைச்சு பாருங்க. கோடை வரும், இலைகள் உலரும், மழை வரும், மறுபடியும் புதிய இலைகள் துளிர்க்கும். மரம் பருவங்களை எதிர்த்து போராடாது. அதை ஏற்றுக்கொள்ளும். அதுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும். மீண்டும் வளரும். நாமளும் அந்த மாதிரி நெகிழ்வுத்தன்மையை வளர்த்துக்கிட்டா மகிழ்ச்சி நம்ம கூடவே இருக்கும். இந்த முழு ஆடியோ புக் பயணத்துல நன்றியுணர்வை பற்றி நிறைய பேசினோம். அதை கடைசியா இன்னொரு தடவை நினைவுபடுத்திக்கலாம். தினமும் காலையில எழுந்திருப்பதே ஒரு பரிசு. மூச்சு விடுறதே ஒரு பரிசு. பார்க்குற கண்கள், கேக்குற காதுகள், நடக்குற கால்கள், பேசுற வார்த்தைகள், அன்பு செலுத்தக்கூடிய இதயம். இந்த எல்லா பரிசுகளையும் நாம தினமும் பயன்படுத்துறோம். ஆனா அதை ரசிக்க மறந்துடுறோம். நன்றியுணர்வு வந்த உடனே மனசு பற்றாக்குறையிலிருந்து நிறைவுக்கு நகர ஆரம்பிக்கும். நிறைவு இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி தானாக மலரும். இன்னொரு கடைசி சிந்தனை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன மாத்துவீங்க? கொஞ்சம் மெதுவா வாழ்வீங்களா? குடும்பத்துக்கு அதிக நேரம் ஒதுக்குவீங்களா? போன் பயன்படுத்துற நேரத்தை குறைப்பீங்களா? இயற்கையை இன்னும் அதிகமா ரசிப்பீங்களா? உடல்நலத்தை இன்னும் நல்லா கவனிப்பீங்களா? மன்னிப்பீங்களா? இன்னும் அதிகமா சிரிப்பீங்களா? இந்த பதில்கள் எல்லாமே ஏற்கனவே உங்க இதயத்துக்குள்ள இருக்கு. வாழ்க்கை நமக்கு தினமும் ஒரு புதிய வாய்ப்பை கொடுக்குது. நேற்று போயிடுச்சு, நாளை இன்னும் வரல. இந்த நிமிஷம்தான் நம்ம கையில இருக்கு. அதை முழுமையா வாழறதுதான் உண்மையான கொண்டாட்டம். இந்த பயணத்துல இன்னொரு முக்கியமான விஷயமும் நமக்கு புரிஞ்சிருக்கும். மகிழ்ச்சி என்பது சுயநலமான அனுபவம் இல்லையோ. நீங்க மகிழ்ச்சியா இருந்தா உங்க குடும்பத்தினர் அதை உணர்வாங்க. ஆபீஸ் சக ஊழியர்கள் உணருவாங்க. நண்பர்கள் உணருவாங்க. குழந்தைகள் உணருவாங்க. சிரிப்பு தொற்றிக்கொள்ளும் சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி உள்ளார்ந்த அமைதியும் மற்றவர்களுக்கு பரவும். அமைதியா இருக்கிற ஒருத்தர் பக்கத்துல இருந்தாலே நமக்கும் கொஞ்சம் அமைதி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால உங்க மகிழ்ச்சி உங்களோட தனிப்பட்ட சாதனை மட்டும் இல்லை. அது உங்களைச் சுற்றி இருக்கிறவர்களுக்கும் ஒரு அழகான பரிசு. கடைசியாக இந்த ஆடியோவுக்குள்ள நாம பார்த்த எல்லா டாபிக்குகளையும் ஒரு வரியில சொல்லணும்னா, மகிழ்ச்சி வெளியில கிடைக்கிறது இல்லையோ. மகிழ்ச்சி நம்ம உள்ளுக்குள்ள கண்டுபிடிக்கப்படுறதையோ. ஒப்பீடு குறைஞ்சா மகிழ்ச்சி வெளிப்படும். பயம் கரைஞ்சா மகிழ்ச்சி வெளிப்படும். நன்றியுணர்வு அதிகமானா மகிழ்ச்சி வெளிப்படும். விழிப்புணர்வு வளர்ந்தா மகிழ்ச்சி வெளிப்படும். வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள கத்துக்கிட்டா மகிழ்ச்சி வெளிப்படும். தியானத்தை பயிற்சி பண்ணினா மகிழ்ச்சி வெளிப்படும். அன்பை பகிர்ந்தா மகிழ்ச்சி வெளிப்படும். அப்போதான் நாம ஒரு உண்மையை உணர ஆரம்பிப்போம். நாம இத்தனை நாள் வெளியில தேடிக்கிட்டு ஓடின பொக்கிஷம் எப்போதுமே நம்ம உள்ளுக்குள்ள அமைதியா காத்துக்கிட்டு இருந்தது. அவ்வளவுதான் மக்களே. இன்னைக்கு இந்த ஆடியோவுக்குள்ள இந்த புத்தகத்தோட முழு சாரத்தையும் பார்த்தோம். மீண்டும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி. தேங்க்யூ. பாய் பாய்.